ஹாய். F&O ட்ரேட் பண்றதுக்கு மார்க்கெட்ல எவ்வளவுதான் உங்களுக்கு கேபிட்டல் வேணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. சோ மார்க்கெட்ல F&O ட்ரேடிங் அப்படின்றது ஒரு டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுக்கான ட்ரேடிங். இதுல இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் இருக்கு, ஸ்டாக் டெரிவேட்டிவ் இருக்கு. ஓகே. சோ இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமமா 50,000 ரூபாய் கேபிட்டல் தேவைப்படும். ஓகே. அது இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. சோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல ஆப்ஷன் பையரா இருக்கீங்க, இல்ல மினிமமா ஒரு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட்னா புல் கால் ஸ்ப்ரெட், இந்த மாதிரி வந்து ஒரு மினிமமா ஒரு ஹெட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னா மினிமமா 50,000 ரூபாய் தேவைப்படுது. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ட்ரேடை நீங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஈவன் 50,000 கூட நீங்க முதல்ல பை ஆப்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் செல் ஆப்ஷன் பண்ண முடியும். சேம் வே க்ளோஸ் பண்ணும்போது முதல்ல செல் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் பை க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் ஆர்டரே எக்ஸிக்யூட்டே ஆகும். ஓகேங்களா? இல்ல நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணணும்னா சில ஸ்டாக்ஸ், அதாவது வந்து மார்க்கெட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், HDFC, LNT, TCS இதோடைய ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அலோவ் பண்றாங்க. பட் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் கண்டிப்பா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் 50,000 ரூபாய் கேபிட்டல் வச்சு கண்டிப்பா பண்ணாதீங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் பீக் மார்ஜின்ல இருக்கு, இல்ல வந்து மார்க்கெட் பெரிய ஃபால்ல இருக்கு அப்படின்னா உங்க பொசிஷன்ஸ் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும். அதனால முடிஞ்சவர்களும் அதை பண்ணாதீங்க. அப்போ நீங்க ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கும் பட்சத்துல என்ன கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பை பண்றது சேஃப் கிடையாது. ஓகே, டைரக்டா பண்றீங்க அப்படின்னா அப்படி பண்ணும்போது முடிஞ்சவர்களும் அட் த மணி ஆப்ஷன்ஸ்ல பண்ணுங்க. பிகாஸ் அவுட் த மணி ஆப்ஷன்ஸ்ல பிரீமியம் டிகே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கிளாஸஸ் சொல்லி தரோம். இன்ட்ரெஸ்டா இருந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.